திருப்பதி ஏழுமலையான் மலைகளில் உள்ள மிகவும் புனிதமான மற்றும் இயற்கை எழில் சூழ்ந்த தீர்த்தங்களில் ஒன்று தும்புரா தீர்த்தம். இதை பற்றிய விரிவான தகவல்கள் இதோ. புராண பின்னணி. புராணங்களின்படி தும்பூரு என்ற கந்தர்வன் தனது சாபத்திலிருந்து விமோசனம் பெற வேண்டி இந்த தீர்த்தத்தில் கடும் தவம் புரிந்து மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றார். அதனால்தான் இந்த இடத்திற்கு தும்பூரு தீர்த்தம் என்று பெயர் வந்தது. ஒருமுறை நாரதரும் தும்புருவும் வானத்தில் நடந்து கொண்டிருந்தபோது நாரதர் தும்புருவின் கையில் வீணையை பார்த்து, என் நண்பரே, இந்த வீணையை எங்கிருந்து பெற்றீர்கள் என்று கேட்டார். தும்புரு, நீ ஒரு பெரிய ராஜாவை புகழ்ந்து இந்த வீணையை எனக்கு கொடுத்தாய் என்று பதிலளித்தார். நாரதர் கோபமடைந்து விஷ்ணுவை புகழ்ந்ததற்காக அவரை சபித்தார். நீங்கள் ஒரு சாதாரண ராஜாவை புகழ்ந்தீர்கள். நீங்கள் ஒரு மனித உருவத்தில் இருப்பீர்கள். பின்னர் தும்புரு திருமலைக்கு அருகில் தவம் செய்து விஷ்ணு மூலம் முக்தி அடைந்தார். அவர் விடுதலை பெற்றார். நாரதர் மற்றும் தும்புரு இருவருமே சிறந்த இசைஞானிகள் மற்றும் விஷ்ணு பக்தர்களாவர். தும்புருவின் சாபம் மற்றும் விமோசனம். குற்றம். தும்புரு இறைவனை விட ஒரு மனித அரசனை புருஷோத்தமன் என்ற அரசன் என கூறப்படுகிறது உயர்வாக புகழ்ந்து பாடியதாக கருதப்படுகிறது. நாரதர் இறைவனின் புகழை பாட வேண்டிய இசை திறமையை ஒரு சாதாரண மனிதனை புகழ பயன்படுத்தியது தவறு என்று சுட்டிக்காட்டினார். சாபம். இதனால் தும்புரு பூமியில் ஒரு சாதாரண மனிதனாக பிறக்க நேரிட்டது. தவம். சாப விமோசனத்திற்காக அவர் திருமலை திருப்பதி மலைகளுக்கு வந்து அங்குள்ள ஒரு தீர்த்தக்கரையில் கடும் தவம் புரிந்தார். அந்த தீர்த்தம் இன்று தும்புரு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. முக்தி. இறுதியில் மகாவிஷ்ணு அவருக்கு காட்சி தந்து சாபத்திலிருந்து விடுதலை அளித்து மீண்டும் தனது இருப்பிடத்திற்கு அழைத்துக் கொண்டார். தும்புரு தீர்த்தம். திருப்பதி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இன்றும் இந்த தும்புரு தீர்த்தத்திற்கு செல்வதை ஒரு புனிதமான செயலாக கருதுகின்றனர். குறிப்பாக பங்குனி உத்திரமன்று இங்கு நீராடுவது மிகவும் விசேஷமானது. ஒரு சிறு திருத்தம். பொதுவாக புராணங்களில் நாரதரும் தும்புருவும் நண்பர்களாக இருந்தாலும் யார் சிறந்த இசைக்கலைஞர் என்பதில் சிறு போட்டி நிலவுவதுண்டு. ஆனால் இருவரும் விஷ்ணுவின் மீதான பக்தியில் இணையற்றவர்கள். இந்த கதை உணர்த்தும் பாடம் என்னவென்றால், நம்மிடமுள்ள கலை அல்லது திறமை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதை தற்பெருமைக்கோ அல்லது உலகியல் லாபத்திற்கோ பயன்படுத்தாமல் உயர்வான நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும். 2026 தும்பூரு தீர்த்த முக்கோடி ஏப்ரல் 1 புதன்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. திருமலை திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லும் புனித தீர்த்தங்களில் தும்பூரு தீர்த்தம் மிகவும் முக்கியமானது. ஆண்டுதோறும் பங்குனி உத்திரம் பௌர்ணமி அன்று மட்டுமே பக்தர்கள் இந்த தீர்த்தத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். முக்கிய தகவல்கள். தேதி ஏப்ரல் 1, 2026. நாள் பங்குனி பௌர்ணமி. பயணம் பாபவிநாச மனையிலிருந்து சுமார் 7 முதல் 8 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த காடுகளின் வழியாக நடந்து செல்ல வேண்டும். நேரம் வழக்கமாக காலை 5 மணி முதல் காலை 10 மணி வரை மட்டுமே வனப்பகுதிக்குள் செல்ல அனுமதி வழங்கப்படும். கவனிக்க வேண்டிய விதிகள். டிடிடி நிபந்தனைகள். தும்பூரு தீர்த்த பாதை மிகவும் கடினமானது என்பதால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. வயது வரம்பு. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், சிறு குழந்தைகள் மற்றும் உடல்நலக் குறைபாடு உள்ளவர்கள், இதய நோய், மூச்சு திணறல் போன்றவை இந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பாதுகாப்பு. பக்தர்கள் குழுவாகச் செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாலை இருட்டுவதற்குள் வனப்பகுதியை விட்டு வெளியேறிவிட வேண்டும். வசதிகள். பாபவிநாசம் தொடக்க புள்ளியில் குடிநீர் மற்றும் அன்னதானம் போன்ற வசதிகளை தேவஸ்தானம் செய்யும். குறிப்பு: வானிலை மாற்றம் அல்லது வனத்துறையினரின் பாதுகாப்பு எச்சரிக்கை காரணமாக கடைசி நேரத்தில் பயணத்திட்டத்தில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கிளம்புவதற்கு முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சரிபார்ப்பது அவசியம்.